ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்படியே ஆல்ன்றதை டிக் பண்ணிடுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வீடியோ கிளிக் பண்ணி பார்க்க வந்து எல்லாத்துக்கும் நான் தேங்க் பண்ணிக்கிறேன். டாடா சியரா இந்த மாதம் 25th வந்து லான்ச் ஆக போகுது. டாடா வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய செகண்ட் ரீக்ளைம் ப்ராடக்டை வந்து இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஸோ சியரா வந்து நமக்கு வந்து எல்லாத்துக்குமே பழக்கப்பட்ட ஒரு வெஹிக்கிள் தான். ஸோ இப்போ சியரா வந்து என்னென்ன டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பார்த்துடலாம். பழைய சியராவுக்கும் புது சியராவுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, டோட்டலி சைடுவேயில் இருக்கக்கூடிய பேக் போர்ஷனோட டிசைன் மட்டும்தான் சியராவோட டிசைன். மித்தபடிக்கு எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா சியராவில் புது டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம சைட்லேருந்து பார்க்குறப்ப நமக்கு என்னென்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மேசிவான பெரிய சைஸுக்கான அலாய்வில் தெரியுது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. டாட்டாவில் எல்லா வெஹிக்கிளுக்குமே பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் டிசைன் மேலே கொடுப்பாங்க. இது வந்து இப்போ ரியர் போர்ஷனில் அந்த ஒரு சைடில் இருக்கக்கூடிய பர்டிகுலர் இடத்துக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா பியானோ பிளாக் டிசைன் கொடுத்துருக்க மாதிரி தெரியுது. ஸோ உங்களுக்கு ரூஃப் ரைல் பார்த்தீங்கன்னா கேபின் ஏரியா இருக்கிற வரைக்கும் ஒரு பெரிய லென்த்தான ரூஃப் ரைல் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷார்க் ஃபின் ஆட்ராவும் பின்னாடி கொடுத்துருக்காங்க. பழைய சியராவில் பின்னாடி இருக்க போர்ஷனில் பாதி போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸில் கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் மெட்டாலிக் பாடி, அதில் கிளாஸ் டிசைன் இருக்கிற மாதிரியான ஒரு தோற்றத்தை மட்டும் தான் கொடுத்துருக்காங்களே தவிர ஸோ டாப் சைடுக்கு ஃபுல் கிளாஸ் டிசைன் கொடுக்கல. அதுக்கு பதிலாக சன்ரூஃப் வந்து பேட்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம உள்ளேருந்து பார்க்கக்கூடிய வியூ வந்து கண்டிப்பாக சியராவில் ரொம்பவே பெட்டராக தான் இருக்கும். வெஹிக்கிளோட ஃப்ரண்ட் போர்ஷனில் இருக்கக்கூடிய ஏ பில்லரில் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக கொடுக்கக்கூடிய பியானோ பிளாக் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க. பி பில்லரில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த எல்லோ ஷேடிங் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துருது, கொஞ்சம் வரவேற்கத்தக்கது. ஸோ இந்த டிசைனவே பார்க்குறதுக்கு சைடு வேஸில் இது ரொம்பவே லுக்காக கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் போர்ஷனில் பார்த்தீங்கன்னா பெரிய கனெக்டட் டிஆர்எல் ரொம்பவே ஒய்டராக கொடுத்துருக்காங்க. ஹெட்லைட் அண்ட் ஃபாக் லாம்பை சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அதேமாதிரி ரியர்லையும் பெரிய கனெக்டட் எல்இடி டிஆர் லாம்ப் கொடுத்துருக்காங்க. ரியர் போர்ஷன் உங்களுக்கு ரேஞ்ச் ரோட் டிஸ்கவரி ரெண்டையுமே கொலாபரேட் பண்ண ஒரு டிசைன் மாதிரி தெரியுது. ஸோ பார்க்கவே கொஞ்சம் லுக்காக இருக்குது. இந்த கிளிப்பில் பழைய சியராவுக்கும் நியூ சியராவுக்கும் டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரிக்கான டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே ஒரே சைஸ் ஒரே லென்த் இருக்கக்கூடிய ஒரு டிசைனாக தான் இருக்குது. இது கிரவுண்ட் கிளியரன்ஸை பற்றி இப்போ வரைக்கும் நமக்கு எவ்வளோ எம்எம் கொடுத்துருக்காங்கன்றது தெரிய வரல. ஸோ இது அஃபிஷியலாக லான்ச் பண்ணி ப்ரௌச்சர் வந்து நம்ம கைக்கு வந்ததுக்கப்புறம் தான் கிரவுண்ட் கிளியரன்ஸ் எவ்வளோன்றது நமக்கு கரெக்டாக தெரியும். ஸோ இது நியர்பை ஹேரியர் சஃபாரிக்கு இருக்கக்கூடிய சேம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் தான் வர மாதிரி காட்டியிருக்காங்க. மினிமம் 200 கிரவுண்ட் கிளியரன்ஸாக தான் இதில் இருக்கும். இந்த வெஹிக்கிளோட சின்ன ஒரு வீடியோ கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வெஹிக்கிளோட டிசைன் லுக் எப்படி இருக்குன்னு. இது வந்து ஈவிக்கான லுக்கான டிசைன் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா இன்டீரியர் டேஷ்போர்ட் டிசைனில் ட்ரிபிள் டிஸ்பிளே செட்டப் வந்து அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது செட்டப்பில் வந்து என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றதுக்கு அஃபிஷியல் நோட்டீஸ் இன்னும் வரல. ஸோ அது வந்ததுக்கப்புறம் என்னென்ன ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க, அது எப்படி ஆப்ரேட் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா விஷயத்தையுமே நம்ம பார்த்துக்கலாம். டாடா மோட்டார்ஸ் மற்ற ப்ராடக்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப சியராவுக்கு நிறைய இன்டீரியர் டிசைனை சேஞ்ச் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ வெஹிக்கிள் கைக்கு வரும் அந்த லுக் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்த்துடலாம். ஸோ சியராவோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி பார்த்துக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பெட்ரோல் அண்ட் டீசல் இன்ஜின் டைப் வருது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஈவி டைப்புமே கொடுக்குறாங்க. இதில் 69 கிலோவாட் பேட்டரி வருது, ப்ளஸ் வந்து 75 கிலோவாட்டுக்கான பேட்டரி ரெண்டு டைப்பு கொடுக்குறாங்க. ஸோ அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அவங்க 65 to 75 இந்த ரேஞ்ச் தான் கொடுப்பாங்க. இது லான்ச் ஆனதுக்கப்புறம் தான் நம்ம கிலோவாட் பேட்டரி எவ்வளோ கொடுக்குறாங்கன்றது நமக்கு தெரிய வரும். இன்ஜின் டைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு இன்ஜின் டைப் சொல்லியிருந்தோம். ஸோ பெட்ரோல் இன்ஜின், டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க சொல்லிட்டு இதில் பெட்ரோல் இன்ஜின் பார்த்தீங்கன்னா 1.5 லிட்டர் டர்போ சார்ஜர் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இது 168 PHP இது வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். டீசல் இன்ஜின் பார்த்தீங்க அப்படின்னா 1.5 லிட்டருக்கான டீசல் இன்ஜின் கொடுத்துருக்காங்க. இதில் 118 PHP வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் கொடுத்துருக்காங்க. நியூட்டன் மீட்டர் டார்க் மேக்ஸிமம் பவர் பார்த்தீங்க அப்படின்னா 280 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் 260 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. டிரான்ஸ்மிஷன் செட்டப் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீட் மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 7 ஸ்பீட் DCT டிரான்ஸ்மிஷனும் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னா DCT டிரான்ஸ்மிஷன் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கோட அர்த்தம் பார்த்தீங்கன்னா டுயல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க DCA டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட் டைமாக இந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம் இப்போ எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சியராவை பொறுத்த வரைக்கும் 7 சீட்டர் செட்டப் கிடையாது. இது ஒன்லி ஃபார் 5 சீட்டர் செட்டப் தான். ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் கீ ஃபீச்சர்ஸாக பார்த்தீங்கன்னா பழைய வேரியண்ட்டில் இருக்கக்கூடிய எல்லா கீ ஃபீச்சர்ஸுமே சேம் இதுலேயும் கொண்டு வராங்க. ஸோ அதில் என்னென்ன டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத இனி வெஹிக்கிள் வந்தால் தான் நமக்கு தெரிய வரும். அல்லது ப்ரௌச்சர் வந்துருச்சு அப்படின்னா அதுக்கான கீ ஃபீச்சர்ஸ் வந்து என்னென்ன சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களுக்கு நான் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிள் ஃபார்வர்டு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் புது கார் வாங்க போகிறாங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் நியூ கார் எப்படி பர்ச்சேஸ் பண்ணுறது, ப்ளஸ் வந்து நியூ காரில் என்னென்ன ப்ராப்ளம் வந்து வாங்குறப்ப ஃபேஸ் பண்ணுறாங்க, பெஸ்ட்டு ஃபினான்ஸ் ஆப்ஷனை சூஸ் பண்ணுறது மூலமா எவ்வளோ நம்ம சேவிங்ஸ் பண்ணலாம், ப்ளஸ் சர்வீஸ் பண்ணுறப்ப நம்ம வந்து என்னென்ன மிஸ்டேக் பண்ணால் நம்மளோட சர்வீஸ் காஸ்ட் அதிகமாகும், ப்ளஸ் என்னென்ன விஷயங்களை சேவ் பண்ணலாம், சர்வீஸில் நீங்கள் எப்போ சர்வீஸ் விட போகிறீங்க, அந்த சர்வீஸில் என்னென்ன டியூ சர்வீஸுக்கு வந்து தேவைப்படுது, இந்த மாதிரி எல்லா விஷயத்தை பற்றியும் நம்மளோட வீடியோவில் பேச போகிறோம். ஸோ அதுக்காக மறக்காமல் நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்க சொல்லிடுங்க.